ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான வீடியோ தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எத பண்ணாலும் குறை சொல்றவா எப்படிலாம் குறை சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் நான் சொல்ல போறேன். நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எளிமையா நம்ம சிம்பிளா, நீட்டா போலான்னு சொல்லிட்டு வரோம். இவளுக்கு வேற புடவையே இல்லையே, ஏதோ கட்டிட்டு வந்துட்டா. ஒரு 4 இடத்துக்கு வந்தா எப்படி இவள வந்து ரெடி பண்ணணும்னு கூட தெரியாதான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே நம்ம ரெடி ஆயிட்டு வந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அப்படியே மினிக்கி வந்துடுறா. எப்படி என்ன இந்த வயசுல என்னத்துக்கு இந்த மினுக்கெல்லாம் தேவைப்படுறது இவளுக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை செஞ்சாலும் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால அவங்களுக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதை பாராட்ட தெரியாது. அதை ஏற்றுக்கிட்டு சரி உன்னால் செய்ய முடிஞ்சு செய்ய உன் வாழ்க்கையில் முன்னேறன்னு சொல்லிட்டு யாராலையும் மனசார வாழ்த்த முடியாது. அதனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கோசரம் வாழணும் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் வாழ்க்கைக்கு சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் காசு இருந்தால் தான் பலரும் மதிப்பாங்க. நம்மளை எல்லாரும் மதிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் நம்ம நினச்சத நம்ம நினச்சத வாங்க எல்லாத்துக்கும் பணம் ரொம்பவே தேவை. அதனால் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சதை 5 10 20 அந்த மாதிரி சேமித்து பாருங்கள். கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்தா தான் நல்லா ஃபுல்லாக சேமிக்க முடியும். ஒரே முட்டை ஒரு மலையை போயிட்டு நம்மளால் தூக்க முடியுமா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பழகும் போது தூக்கிடலாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாமளே தான் உருவாக்கிக்கணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யாரை பற்றியுமே யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை வந்து அமைச்சிருக்காங்க இந்த உலகத்துக்கு. அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம சூப்பராக வாழ்ந்துக்கலாம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்றத பற்றி யோசிக்கவே தேவையில்ல. ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நம்ம நல்லா வாழ்ந்தாலே மற்றவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சே மற்றவங்கள வந்து காயப்படுத்தாமல் மற்றவங்கள என்னது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கவங்கக்கிட்டலான்னு சொல்லிட்டு அவங்கள அலட்சியப்படுத்தாமல் அந்த மாதிரிலாம் வாழாமல் நம்ம நல்லா இருக்கணும். மற்றவங்களையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். அதுக்குன்னு நம்மளை போட்டு கொட்டிகிட்டே இருந்தால் அந்த கொட்டு வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் நம்மக்கிட்ட கொட்டுறவங்கக்கிட்ட நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சே வைக்க பார்க்கணும். புரியலையா அவ்வளோதான், தனியாக விட்டு வந்துடுங்க. நாம் என்னமோ நம்ம வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்ம அருமை தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட இருக்க போகிறாங்க. நம்ம அருமையே தெரியாமல் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை நாம் தான் பண்ணிக்கணும். மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காசு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் காசால் நிராகரிக்கப்பட்டீங்க, இப்போ நிராகரிக்கப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதனால் மற்றவங்கக்கிட்ட காசு இருக்கே சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்டே இருக்கும்போது நம்மக்கிட்ட ஏன் அது நாமளும் சேமிக்கணும், நாமளும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் சொல்லிட்டு நினைங்க. நம்மக்கிட்டேயும் வரும். நம்மளுக்கு என்ன தேவையோ கடவுள் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. கடவுளை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிறதுக்கு எங்கள் அம்மா மட்டும் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் என்ன திட்டுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கப்பெண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா நான் 3வது படிக்கும்போது இறந்துட்டாரு. அப்பா வந்து என்னை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போயே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போவே வந்து என்ன பண்ணுமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட இன்னும் நம்ம தேவையானதை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வயசு இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ண முடியும். அதனால் தைரியமாக எல்லோரும் நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு முயற்சி எடுங்க. நல்லதே நடக்கும் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, தேடிக்கோங்க. நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதாலும் சரி, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கோங்க. தாய் கிழவி படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கு தான் நம்மளுக்கு சுதந்திரம் வேணுமே. எல்லா சுதந்திரம் மற்றவங்க எதுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும், நாமளே இது பண்ணிக்கலாம். ஆனால் சுதந்திரன்ற பேரில் வேறு மாதிரிலாம் போகக்கூடாது. நமக்கு எது கரெக்டாக இருக்கணுமோ அதுக்கு தான் இருக்கணும். பை பை.